மஇகா பெரிகாத்தா நேஷனல் கூட்டணியில் இணையுமானால் அது பரிசான் நேஷனல் மீது தாக்கத்தை ஏற்படுத்துமா என்பது குறித்து அரசியல் ஆய்வாளர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடுகள் நிலவுகிறது. சர்வதேச இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தின் அரசியல் அறிவியல் இணை பேராசிரியர் டாக்டர் ஷாஷா சுக்ரி தெரிவிக்கையில், மஇகா பரிசான் நேஷனலில் இருந்து விலகுவது தேர்தல் எந்திர ரீதியில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது என்றாலும் குறியீட்டு ரீதியில் அது முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறினார். பரிசான் நேஷனல் தன்னை ஒரு பல்லின கூட்டணியாக காட்ட முயல்கிறது. மஇகா இல்லாத நிலை மலாய் அல்லாத சமூகங்களுக்கு பரிசான் நேஷனல் மீது நம்பிக்கை குறைந்துவிட்டதை காட்டும் சைகையாக அது இருக்கும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் மடானி அரசில் பக்கத்தான் ஹராப்பானுடன் பரிசான் நேஷனல் இணைந்து செயல்படுவது கடந்த 3 ஆண்டுகளில் இந்திய சமூகத்தின் தேவைகளுக்கு முன்னுரிமை அளிக்கவில்லை என்ற எண்ணமே பெரிகாத்தானுக்கு மஇகா நகர்வதற்கான காரணமாக மஇகா முன்வைக்கலாம் என்றும் அவர் கூறினார். பாஸ் கட்சியுடன் மஇகா இணைந்து செயல்படுவதில் பெரிய தடைகள் இருக்காது என்றும் டாக்டர் ஷாஷா சுக்ரி கருத்து தெரிவித்தார். சீன சமூகத்தைப் போல அல்லாமல் இந்திய சமூகம் பாஸ் கட்சி குறித்து அதிக எதிர்மறை மனநிலையை கொண்டிருக்கவில்லை. பாஸ் பொதுவாக டிஏபியை இலக்காக்குகிறது, இந்திய சமூகத்தை அல்ல என அவர் சுட்டிக்காட்டினார். ஆனால் முஸ்லிம் அல்லாதவர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்பதை பாஸ் எவ்வளவு நம்பிக்கையுடன் உறுதி செய்யும் என்பதில்தான் இது சார்ந்துள்ளது என்று அவர் கூறினார். இதற்கிடையில் நுசாந்திரா அகாடமியைச் சேர்ந்த அரசியல் ஆய்வாளர் டாக்டர் அஸ்மி ஹசான், மஇகா பரிசான் நேஷனல் இருந்து விலகினால் அது அம்னோவிற்கு கூடுதல் தொகுதிகளை போட்டியிட வழிவகுக்கும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். மஇகா தற்போது வைத்திருக்கும் தொகுதிகளையே அம்னோ கிளைகள் கோருகின்றன. ஏனெனில் அந்த தொகுதிகளில் மஇகா ஆதரவாளர்களை விட அம்னோ ஆதரவாளர்கள் எண்ணிக்கை அதிகம் என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். இந்த நிலையில் மஇகா வெளியேறுவது பரிசான் நேஷனலை பலவீனப்படுத்தாது என்று அவர் கூறினார். மாறாக மஇகா வைத்திருந்த தொகுதிகளில் அம்னோ நேரடியாகவே போட்டியிட முடியும் என்று அவர் தெரிவித்தார். மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMC சமூக ஊடக தளமான எக்ஸில் கிராக் செயற்கை நுண்ணறிவு தளத்தின் மீதான தற்காலிக அணுகல் தடையை நீக்கியுள்ளது. 2 நாட்களுக்கு முன்பு MCMC தகவல் தொடர்பு அமைச்சு மற்றும் எக்ஸ் தளம் ஆகியவற்றின் பிரதிநிதிகளுக்கு இடையேயான சந்திப்பை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட சமூக ஊடக தளம் மலேசிய சட்டங்களுக்கு இணங்குவதற்கான அதன் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியது. கிராக் தவறாக பயன்படுத்தப்பட்டு கையாளப்பட்ட மற்றும் வெளிப்படையான பாலியல் உள்ளடக்கத்தை உருவாக்க தொடங்கப்பட்ட பின்னர் அதன் தளத்தில் கூடுதல் தடுப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்துவதற்கான அதன் உறுதிப்பாட்டை எக்ஸ் தளம் கூறியதாக ஆணையம் தெரிவித்துள்ளது. விளக்கம் மற்றும் முன்கூட்டியே உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு கூடுதல் நடவடிக்கைகள் அதிகாரிகளின் தொடர்ச்சியான கண்காணிப்புக்கு உட்பட்டு MCMC கிராக் தளத்திற்கான அணுகலை மீட்டெடுத்தது. பயனர் பாதுகாப்பு தங்கள் முன்னுரிமையாகவே உள்ளது என்றும் மலேசிய சட்டங்களுக்கு இணங்க தவறினால் தற்போதுள்ள சட்ட விதிகளின்படி உறுதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆபாசம், பாலியல் பொருள் அல்லது பாலியல் உறவு தொடர்பான தீங்கு விளைவிக்கும் உள்ளடக்கத்தை உருவாக்க அல்லது திருத்துவதற்கு பயனர்கள் இனி கிராக்கை பயன்படுத்த முடியாது என்பதை எக்ஸ் தளம் உறுதிப்படுத்தியுள்ளது. மேலும் அதன் படம் மற்றும் வீடியோ எடிட்டிங் அம்சங்களில் கடுமையான ஒழுங்குமுறை கட்டுப்பாடுகளும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. புக்கிட் தகாரில் பன்றி வளர்ப்பு தொழிலை மையப்படுத்தும் திட்டத்தை ரத்து செய்து இந்த முயற்சிக்கு மிகவும் பொருத்தமான இடத்தை பரிசீலிக்குமாறு ஸ்லாங்கூர் அரசாங்கத்தை பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக் கொண்டுள்ளார். பன்றி வளர்ப்பு தொழிலை மையப்படுத்தும் திட்டங்கள் தொடர்பான பிரச்சனைகள், குடியிருப்பாளர்களின் கவலைகள் உட்பட இன்று முன்னதாக அமைச்சரவை கூட்டத்தில் எழுப்பப்பட்டதாக அன்வார் கூறினார். இப்பிரச்சனை சுற்றுச்சூழல் கவலைகள் மற்றும் குடியிருப்பாளர்களின் கவலைகளை சுற்றி வருகிறது என்று குறிப்பிட்ட அவர், இது தீவிரமாக கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்று கூறினார். இந்த விஷயத்தை ஸ்லாங்கூர் மந்திரி பெசாருடன் விவாதிக்கப் போவதாகவும் அவர் இன்று தொழுகைக்கு பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தார். முடிந்தால் இந்த திட்டம் ரத்து செய்யப்பட வேண்டும் அல்லது வேறு எங்காவது மாற்றப்பட வேண்டும் என்று தாங்கள் விரும்புவதாக அவர் கூறினார். சபாவின் லகா டத்துவில் உள்ள ஜலான் பந்தாய் என்ற இடத்தில் இன்று ஒரு லாரி குழியில் விழுந்ததில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார்.
காலை 7 மணிக்கு நடந்த இச்சம்பவத்தை தொடர்ந்து லாரியில் பயணித்த அல்மாடி ஹசான் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டது. அதே நேரத்தில் அதன் ஓட்டுநர் வில்லியமில் ஹகாஜுல் என்பவரின் கரம் உடைந்தது. காலை 7 மணிக்கு பிறகு வந்த அழைப்புக்கு பிறகு 14 தீயணைப்பு வீரர்கள் கொண்ட குழு சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டதாக லகாடத்து தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலைய தலைவர் சும்சோவா ரஷீத் தெரிவித்தார். வாகனம் சாலை தடையில் மோதி சபா கழிவுநீர் மற்றும் வடிகால் துறையால் கட்டப்பட்டு வந்த குழிக்குள் விழுந்ததாக நம்பப்படுகிறது என்று அவர் தெரிவித்தார். கயிறுகள் மற்றும் ஸ்ட்ரெச்சர்களை பயன்படுத்தி வாகனத்தில் இருந்தும் குழியில் இருந்தும் இருவரையும் தீயணைப்பு வீரர்கள் மீட்டதாக போர்னியோ போஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளது. பரிகாத்தான் நேஷனல் தலைவர் பதவியிலிருந்து முஹிதீன் யாசின் விலகியதை தொடர்ந்து அடுத்த தலைவர் யார் என்பதை அறிவிக்க வேண்டிய பொறுப்பு கட்சியின் செயலவைக்கு மட்டுமே உள்ளது என்று எதிர்க்கட்சி தலைவரும் பரிகாத்தான் நேஷனல் உதவி தலைவருமான டத்தோஸ்ரீ ஹம்சா ஜைனுddin தெரிவித்துள்ளார். பெரிகாத்தான் தலைமையை ஏற்கும்படி தன்னிடம் இதுவரை யாரும் கேட்கவில்லை என்றும் அப்படியே கேட்டால் தனது பதிலை அவர்களிடம் தெரிவிப்பேன் என்றும் ஹம்சா ஜைனுddin கூறினார். பெரிகாத்தானின் தலைவர் பதவி விலகியதும் அடுத்த தலைவரை பொதுச் செயலாளர் அறிவிக்க வேண்டும். ஆனால் பொதுச் செயலாளரான அஸ்மின் அலியும் பதவி விலகிவிட்டார். ஆனால் துணை பொதுச் செயலாளர் பாஸ் கட்சியின் டத்தோஸ்ரீ தக்வீன் ஹசான் இன்னும் பதவியில் இருக்கிறார். ஆகையால் அடுத்த தலைவர் நியமனத்தை பாஸ் கட்சியின் பொதுச் செயலாளரும் பெரிகாத்தானின் துணை பொதுச் செயலாளருமான டத்தோஸ்ரீ தக்வீன் ஹசான் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும் என்று டத்தோஸ்ரீ ஹம்சா ஜைனுddin கூறினார். உண்மையில் அடுத்த பெரிகாத்தான் தலைவரை அறிவிக்கும் பொறுப்பு பாஸ் கட்சியிடம்தான் இருக்கிறது என்றும் தமக்கு தெரியாது என டத்தோஸ்ரீ ஹம்சா ஜைனுddin குறிப்பிட்டுள்ளார். தலைநகர் நிர்வாணா கல்லறை மைதானத்திற்கு அருகில் உள்ள கம்போங் பெலாமியின் ஜலான் குவாங்கியில் இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் 3 வீடுகள் எரிந்து நாசமாகின. கோலாலம்பூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் செயல்பாட்டு மையத்திற்கு காலை 7:38 மணிக்கு அவசர அழைப்பு வந்ததை அடுத்து ஹங்துவா தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தைச் சேர்ந்த ஒரு குழு சம்பவ இடத்திற்கு விரைந்தது. அங்கு வந்தவுடன் தீ சுமார் 300க்கு 300 சதுர அடி பரப்பளவில் பரவியது கண்டறியப்பட்டது. 3 வீடுகளை தவிர 2 குளிர்சாதன பெட்டி, கொள்கலன்கள் மற்றும் 2 வாகனங்களையும் தீ பாதித்தது. அவை முற்றிலும் சேதமடைந்ததாக அத்துறை இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதுவரை உயிரிழப்புகள் குறித்து துறைக்கு எந்த தகவலும் கிடைக்கவில்லை. சம்பவத்தில் யாரும் சிக்கவில்லை அல்லது காயம் அடையவில்லை என்று நேரில் கண்டவர்கள் தெரிவித்துள்ளனர். காலை 8:20 மணி அளவில் தீ முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டது. மேலும் அதற்கான காரணம் தற்போது துறையின் தீயணைப்பு புலனாய்வு பிரிவால் விசாரிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.